இன்றைய வீடியோவில் நாம் மிக முக்கியமான மற்றும் சிறப்பான ஒரு வங்கி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம். வங்கித் துறையில் ஏற்கனவே பணியாற்றி அனுபவம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்துள்ளது. கரூர் வைஸ்யா வங்கி தற்போது கிளை விற்பனை மற்றும் சேவை மேலாளர் அதாவது பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர் என்ற பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம், அவர்களுக்கான தகுதிகள் என்ன மற்றும் சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு வங்கியில் இந்த பதவியில் இருப்பவர்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் என்பதைப் பற்றியும் நாம் மிக தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் பேசப் போகிறோம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த வேலைக்கான அடிப்படை தகுதிகளைப் பற்றி நாம் விரிவாக பேசிவிடுவோம். கரூர் வைஸ்யா வங்கி அறிவித்துள்ள இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். அது ரெகுலர் கல்லூரியில் படித்து முடித்த பட்டப்படிப்பாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். தொலைதூர கல்வியில் படித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்ததாக வயது வரம்பை பார்த்தோம் என்றால் விண்ணப்பதாரரின் வயது 34 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். இது வங்கித் துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கான வேலை என்பதால் குறைந்தது 3 ஆண்டுகள் கிளை வங்கிச் சேவையில் முன் அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஃப்ரெஷர்ஸ் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளவும். இப்போது இந்த வேலைக்கான இடங்கள் எங்கே உள்ளன என்பதை தெரிந்து கொள்வோம். கரூர் மற்றும் விஜயவாடா மற்றும் சேலம் ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள கரூர் வைஸ்யா வங்கியின் கிளைகளில் காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 100 காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்றே சொல்லலாம். அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக பார்க்கவிருப்பது இந்த வேலையின் தன்மையை பற்றியது. ஒரு கிளை விற்பனை மற்றும் சேவை மேலாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த வேலையானது விற்பனை மற்றும் வங்கிச் செயல்பாடுகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. முதலில் விற்பனை பிரிவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு என்று தனிப்பட்ட விற்பனை இலக்குகள் வழங்கப்படும். அதாவது வங்கியின் பல்வேறு தயாரிப்புகளான கடன்கள் மற்றும் காப்பீட்டுத் திட்டங்கள் மற்றும் முதலீட்டுத் திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துக் கூறி அவற்றை விற்பனை செய்ய வேண்டும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வங்கியின் மற்ற தயாரிப்புகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கிராஸ் செல்லிங் மற்றும் அப் செல்லிங் செய்ய வேண்டியது உங்களின் முக்கிய பணியாகும். அடுத்ததாக வங்கிச் செயல்பாடுகள் அல்லது ஆபரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வருவோம். கிளையின் தினசரி செயல்பாடுகளை நிர்வகிப்பது உங்கள் பொறுப்பு. வங்கியில் நடக்கும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் பணம் சாராத பரிவர்த்தனைகள் அனைத்தையும் நீங்கள் சரிபார்த்து அங்கீகரிக்க வேண்டும். அதாவது ஒரு காசாளர் அல்லது டெல்லர் செய்யும் பரிவர்த்தனைகளை சரிபார்த்து ஆத்தரைஸ் செய்வது உங்கள் வேலையாக இருக்கும். மேலும் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் புகார்களை உடனுக்குடன் தீர்த்து வைக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வாடிக்கையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மிக அவசியமாகும். அது மட்டுமின்றி வங்கியின் தணிக்கை மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து பணிகளும் நடக்கின்றனவா என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நிறைய நண்பர்கள் வேலை நேரம் மற்றும் கூடுதல் நேர பணி அதாவது ஓவர் டைம் பற்றியும் போக்குவரத்து வசதிகள் பற்றியும் அடிக்கடி கேட்கிறீர்கள். பொதுவாக இது போன்ற ஆபிசர் கிரேடு வங்கி பணிகளில் ஓவர் டைம் எனப்படும் கூடுதல் நேர ஊதியம் வழங்கப்படுவது குறைவு. வங்கி பணிகள் முடியும் வரை அல்லது அன்றைய கணக்கு வழக்குகள் முடியும் வரை நாம் வங்கியில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சில நேரங்களில் தணிக்கை நடக்கும் நாட்களிலோ அல்லது மாத இறுதி நாட்களிலோ பணி நேரம் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. இது வங்கித் துறைக்கே உரிய ஒரு இயல்பான விஷயமாகும். போக்குவரத்து வசதிகளைப் பொறுத்தவரை கரூர் மற்றும் சேலம் போன்ற ஊர்களில் பொதுவாக வங்கிகள் ஊழியர்களுக்கு தனிப்பட்ட போக்குவரத்து வசதியை வழங்குவதில்லை. நம்முடைய சொந்த வாகனத்தில்தான் அலுவலகம் செல்ல வேண்டியிருக்கும். இருப்பினும் இது பற்றிய தெளிவான விவரங்களை நீங்கள் நேர்முகத் தேர்வின் போது மனிதவள மேம்பாட்டுத் துறையினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேலையில் மிக முக்கியமானது வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை ஆகும்.
ஏற்கனவே வங்கியில் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்களோடு நல்லுறவை பேணிக் காப்பதும் அவர்களை டிஜிட்டல் வங்கி சேவைகளுக்கு மாறும்படி ஊக்குவிப்பதும் உங்கள் கடமையாகும். உதாரணமாக மொபைல் பேங்கிங் மற்றும் இணைய வங்கி சேவைகளை பயன்படுத்த வாடிக்கையாளர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் கிளையின் கூட்டத்தை குறைக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான சேவையை வழங்கவும் முடியும். கிளை மேலாளர் அல்லது கிளை செயல்பாட்டு மேலாளர் அவ்வப்போது வழங்கும் இதர பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நிரந்தர ஊழியர்களாக நியமிக்கப்படுவார்கள். வங்கித் துறையில் நல்ல சம்பளமும் பணி பாதுகாப்பும் மற்றும் இதர சலுகைகளும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 3 முதல் 8 ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ளவர்கள் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் சுயவிவரங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்கள் ரெஸ்யூம் அல்லது பயோடேட்டாவில் உங்கள் வங்கி அனுபவங்களை தெளிவாக குறிப்பிடுங்கள். குறிப்பாக நீங்கள் இதற்கு முன் எந்தெந்த பிரிவுகளில் வேலை செய்துள்ளீர்கள் மற்றும் என்னென்ன இலக்குகளை அடைந்துள்ளீர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுவது உங்களுக்கு முன்னுரிமை அளிக்க உதவும். உங்களுக்கு ரெஸ்யூம் தயாரிப்பதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த வேலைவாய்ப்பு பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ மற்றும் எங்களின் சேனல் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலோ என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் +96871053824 எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.